ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்மகாலஜி 2ல இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் தான் பார்க்க போறோம். கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் தான் நம்ம சிஹெச்எஃப் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஹார்ட் வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட், அதாவது போதுமான அளவு பிளட்டை வந்து பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு வந்து சர்க்குலேட் பண்ணாது. அந்த கண்டிஷனை தான் வந்து கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? It is a problem in which heart fails to pump sufficient quantity of blood to the body requirements. இந்த condition தான் congestive heart failure அப்படி இல்லைன்னா heart failure அப்படின்னு சொல்றோம். And then இந்த CHF வந்து எதனாலலாம் வருது, காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, narrowing of the arteries. arteries அப்படின்றது வந்து ஒரு பைப் மாதிரி நம்ம வந்து இருக்கும், அது நமக்கு தெரியும். அப்போ எப்போ நம்மளுடைய ஆர்டரிஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, அதாவது நேரோ ஆகுது, அதாவது சுருங்குதோ, அப்போ நம்மளுக்கு வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து ஃப்ளோ ஆகாது. அப்போ நேரோவிங் ஆஃப் த ஆர்டரிஸ், இதுதான் ஆர்டரின்னு வச்சுக்கோங்க. நார்மலாக இப்படி இருக்குது அப்படின்னா சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து இது வழியாக போகும். எப்போ வந்து அது நேரோ ஆகுது, சுருங்குதோ, அப்போ வந்து நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து இது வழியாக போகிறது ரொம்ப கம்மியாகிடும். அதனாலேயும் வந்து சிஹெச்எஃப் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து எனி கான்ஜெனிட்டல் ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது பிறக்கும் போதே ஒருத்தவங்களுக்கு வந்து அப்நார்மலான ஹார்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் இருந்து பிறந்தாங்க அப்படின்னா வந்து அது கான்ஜெனிட்டல் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். அதனாலையும் வரலாம் சிஹெச்எஃப். அண்ட் தென் எண்டோகார்டிடிஸ், அதாவது வந்து நம்மளுடைய ஹார்ட் வால்வ் இருக்குல்ல, பைகஸ்பெட் ட்ரைகஸ்பெட் வால்வ், இதில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது எண்டோகார்டிடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால சிஹெச்எஃப் வரலாம். அண்ட் தென் வேறு என்ன காசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மயோகார்டிடிஸ், அதாவது நம்மளுடைய ஹார்ட் மசில், அதாவது மயோகார்டியம் வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் சிஹெச்எஃப் வரலாம். அந்த கண்டிஷனை மயோகார்டிடிஸ் சொல்கிறோம். அண்ட் தென் டிசீஸ் ஆஃப் ஹார்ட் மசில் மயோகார்டியம்ல டிசீஸ் இருந்துச்சுன்னா அதை மயோகார்டியோபதின்னு சொல்கிறோம். இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை மயோகார்டிடிஸ் சொல்கிறோம். அண்ட் தென் டியூ டு ஹை பிளட் ப்ரெஷர், அதிகமான பிபி இருக்க பட்சத்துலையும் நம்மளுக்கு வந்து சிஹெச்எஃப் வர சான்சஸ் இருக்குது. இந்த சிஹெச்எஃப் வந்து ரெண்டாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். அதாவது இந்த ட்ரக்ஸை வந்து சிஹெச்எஃப் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸை வந்து நம்ம ரெண்டாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிளட்டு வந்து ஏன் சஃபிஷியண்ட்டாக வந்து ஃப்ளோ ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய ஹார்ட் வந்து ப்ராப்பராக கான்ட்ராக்ட் ஆஸ் வெல் ரிலாக்ஸேஷன் ஆகாதனால தான் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து பாஸ் ஆகாமல் சர்க்குலேட் ஆகாமல் இருக்குது. இதோட கிளாசிஃபிகேஷன் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ட்ரக்ஸ் வித் பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் எஃபெக்ட் அண்ட் தென் ட்ரக்ஸ் வித்தவுட் பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் எஃபெக்ட். பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் எஃபெக்ட்னா என்னன்னா, நம்ம மசில் வந்து ஹார்ட் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், அந்த எஃபெக்டை வந்து பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். வேர்எல்ஸ் வித்தவுட் பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் எஃபெக்ட்னா நம்ம ஹார்ட் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகாமல் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எஃபெக்டையோ இல்லை ட்ரக்ஸையோ வந்து நம்ம வித்தவுட் பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் எஃபெக்ட். அப்போது இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணும்போது ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணும்போது ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்ஸ் வித் பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் எஃபெக்ட்லேயே மூணு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து கார்டியாக் கிளைகோசைட்ஸ், bipyridines or phosphodiesterase inhibitors, and then beta adrenergic agonist. Okay, cardiac glycosides என்ன இருக்குன்னு பார்த்தா digitoxin and then hobine. bipyridines அப்படின்னா phosphodiesterase inhibitors. இந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணிட்டும் கூட நம்ம ஹார்ட் மசில் வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணோம். அதில் என்னென்ன எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் பார்த்தோன்னா ஆம்ப்ரினான் ஆர் மில்ரினான், நான் வருது, அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் பீட்டா அட்ரெனர்ஜிக் அகோனிஸ்டில் பார்த்தோன்னா டோபியூட்டமைன் அண்ட் தென் டோப்பமைன். இது நம்ம ஆல்ரெடி படித்த ட்ரக் தான், ஸோ இது ஈஸியாகவே நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ட்ரக்ஸ் வித்தவுட் பாசிட்டிவ் அயனோட்ரோபிக் எஃபெக்ட், அதாவது ஜஸ்ட் வந்து நம்ம ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் என்ன, ஹார்ட் வந்து கான்ட்ராக்டாக ஆகணும் அண்ட் தென் ரிலாக்ஸும் ஆகணும், அப்போ தான் பிளட் வந்து பாஸ் ஆகும். அப்போது எதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டயூரெட்டிக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து ஒரு 3rd யூனிட்டில் படிப்போம். பட் நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டயூரெட்டிக்ஸ் அப்படின்னா வந்து நம்மளுடைய நார்மலாக இருக்கக்கூடிய
பிளட் யூரின் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, யூரினுடைய அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு தான் வந்து டயூரெட்டிக்ஸ் யூஸ் பண்ணும். அதோடைய ட்ரக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா தயசைட், ஃபியூரோசிமைட் அண்ட் தென் ஸ்பைரனோலாக்டான். இது மூணுமே வந்து டயூரெட்டிக்ஸ் தான். அண்ட் தென் ஆஞ்சியோடென்சின் ஆன்டகானிஸ்ட். ஆஞ்சியோடென்சின் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் வந்து கன்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அப்போ இதை நம்ம வந்து இன்ஹிபிட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பிளட் வெசல் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ ஹார்ட்டும் வந்து ரிலாக்ஸ் ஆகி சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். இதில் என்னென்ன ட்ரக்ஸ் வரும்னு பார்த்தோன்னா ஏசி இன்ஹிபிட்டர்ஸ், லோசார்டன், எனாப்ரில், இது எல்லாமே வரும். அண்ட் தென் பீட்டா அட்ரெனர்ஜிக் அகோனிஸ்ட்னு சொல்லலாம், இல்லை பீட்டா பிளாக்கர்ஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து மெட்டாப்ரோலால், மிசோப்ரோலால் அண்ட் தென் கேர்விடைலால். இந்த லால் வரும், இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அட்டினோனால், அது எல்லாமே ப்ரோப்பனோனால், இது எல்லாமே கூட பீட்டா பிளாக்கர்ஸ் தான். பட் இங்கே 3 தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வாசோடைலேட்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரேட்ஸ் அண்ட் தென் ஹைட்ராலசின். நைட்ரேட்ஸ் தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வாசோடைலேட்டர்ஸ். ஏன்னா வாசோனா வந்து நம்மளுடைய இந்த பிளட்ஸ் போகக்கூடிய இந்த வெசில தான் வாசோன்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அதில் வந்து நேரவாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிளட் ஃப்ளோ நார்மலாக நடக்காது. அப்போது இதை வந்து டைலேட் பண்ணுறோம். டைலேட்னா விரிவு அடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு போதுமான அளவுக்கு பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். அதனால வாசோடைலேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கார்டியாக் கிளைகோசைட்ஸ் மட்டும் தான் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ஜஸ்ட் சிஹெச்எஃப்னா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன் அண்ட் தென் கார்டியாக் கிளைகோசைட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எழுதினாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ கார்டியாக் கிளைகோசைட்ஸ், இந்த கிளைகோசைட்ஸ் அப்படின்றது வந்து பிளான்ட்லேருந்து டிரைவ்ட் ஆன, அதாவது பிளான்ட்லேருந்து அப்டைன் பண்ணி எடுத்த ஒரு ஸ்டீராய்டு இன் நேச்சர். அதாவது இது வந்து ஸ்டீராய்டு கிளாசிஃபிகேஷன் கீழே வரும். இதை வந்து பிளான்ட்லேருந்து அப்டைன் பண்ணுறோம். இதில் வந்து சுகர் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்கும். காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய சுகர் மாலிக்யூல்ஸில் ஒரு ஹைட்ராக்சில் குரூப், அதாவது OH குரூப் வந்து இன்னொரு OHஆல் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மெட்டில் இருக்க காம்ப்ளெக்ஸான காம்பவுண்டை தான் வந்து கிளைகோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளைகோசைட்ஸ், கார்டியாக் கிளைகோசைட்ஸ் வந்து எப்படி சிஹெச்எஃப் வந்து ட்ரீட் பண்ணுது, இது எது கிளாசிஃபிகேஷனில் வரும் அப்படின்னா ட்ரக்ஸ் வித் பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக் எஃபெக்ட். பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக் எஃபெக்ட்னா ஹார்ட்டை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ட்ரக்ஸ். அப்போது அது எப்படி நடக்குது, என்ன மெக்கானிசமில் வந்து நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு ஓவரால் மெக்கானிசம் வந்து நான் புரிய வச்சிடுறேன். அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நம்மளுடைய ஹார்ட்டுன்னு நீங்கள் இந்த ரெக்டாங்குலர் இருக்கிறது வந்து ஹார்ட்டுன்னு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்மளுடைய ஹார்ட்டில் வந்து சோடியம் வந்து உள்ளே போகும், பொட்டாசியம் வந்து வெளியே போகும். அப்படி சோடியம் அயான்ஸ் உள்ளே போய் பொட்டாசியம் அயான்ஸ் வெளியே வரும்போது ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் அண்ட் தென் ரிலாக்ஸ் வந்து நார்மலாக ஆகும். எப்போ வந்து இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்டியாக் கிளைகோசைட்ஸ் வந்து சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஏடிபேஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய என்சைம் வந்து இன்ஹிபிட் பண்ணிடுது. அப்போது இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஸை வந்து நம்ம கட் பண்ணணும். அப்போ இதை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. இதனால என்ன நடக்குதுன்னா உள்ளே வந்த சோடியம்ஸ் வந்து வெளியே போகாது, கட் பண்ணிடுறோம்ல. அப்போது உள்ளே வந்தது உள்ளேயே தான் இருக்கும் சோடியம், அப்போது வெளியே போகாது. அண்ட் தென் வெளியே போகக்கூடிய பொட்டாசியம் வந்து உள்ளே வர விடாமல் தடுத்துரும். இது ரெண்டுமே வந்து நடக்காது அப்படின்னு சொல்கிறோம். அதனால உள்ளே வந்து நிறைய சோடியம் அயான்ஸ் வந்து இருக்கும். இப்போது உள்ளே நிறைய இருக்க சோடியம் அயான்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா கால்சியமோட எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதாவது சோடியம் உள்ளே நிறைய வந்துடுச்சு, உள்ளே நிறைய சோடியம் அயான்ஸ் வந்துச்சு. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா கால்சியமோட எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதாவது வந்து எவ்வளோ சோடியம் உள்ளே இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு அதுக்கு பதில் கால்சியம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. இது வந்து தேர்ட் ப்ராசஸ். இது 1, இது 2 அண்ட் தென் தேர்டு இந்த ப்ராசஸ் நடக்குது. அப்போது கால்சியம் நிறைய வந்து நம்ம ஹார்ட்குள்ளே வந்து போயிடுது. அப்படி போனவுடனே இந்த கால்சியம் என்ன பண்ணுது அப்படின்னா சாக்ரோபிளாசம் ரெட்டிகுலம் அப்படின்ற ப்ரோட்டீன்ஸ் கூட வந்து கம்பைன் ஆகிடுது, காம்ப்ளெக்ஸாக வந்து ஃபார்மேஷன் பண்ணிடுது. இப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த கால்சியம் வந்து ட்ரோபோனினோட சேர்ந்துது. ட்ரோபோனின் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோட்டீன்ஸ் தான், ஓகேங்களா. இது வந்து மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு இது என்ன சொல்கிறது ப்ரோட்டீன்ஸ் சொல்லலாம். அப்போது
கால்சியம் எவ்வளோ கால்சியம்ஸ் இருக்கோ அது எல்லாமே ட்ரோபோனினோட சேர்ந்து ஆக்டின் அண்ட் தென் மயோசின் 2 ஸ்கெலிட்டல் மசில், இது வந்து மசிலை வந்து கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு செல்ஸ், இல்லை வந்து மெம்பரேன்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த மெம்பரேன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது ஆக்டோமைசின், அதாவது வந்து மயோகார்டியல் கான்ட்ராக்ஷன் நடக்குது. அப்போ கான்ட்ராக்ட் ஆகிறதுனால நல்லா பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. இப்போ நம்ம அப்படியே ஸ்டெப்ஸாக பார்க்கலாம். டிஜிட்டாலிஸ், அதாவது வந்து கார்டியாக் கிளைகோசைட்ஸ் ஆக்ட் ஆன் சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ், அதில் தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த டிஜிட்டாலிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. இப்படி இன்ஹிபிட் பண்ணுறதுனால செல்லுக்குள்ளே வந்து நிறைய சோடியம் வந்து உள்ளே போயிடுது. அண்ட் தென் வந்து பொட்டாசியம் வந்து நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சோடியம் வந்து உள்ள நிறைய வந்துச்சு, நிறைய பொட்டாசியம் லாஸ் ஆகுது. இந்த சோடியம் அயான்ஸ் வந்து உள்ளே அக்குமுலேட் ஆகிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா சோடியம் கால்சியம் சேனலில் வந்து இந்த தேர்ட் ப்ராசஸ், இந்த சோடியம் கால்சியம் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. எவ்வளோ சோடியம் இருக்கோ அது வந்து கால்சியமோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. அதாவது ஹார்ட்குள்ளே இருக்கக்கூடிய சோடியமை வந்து வெளியே இருக்கக்கூடிய கால்சியமோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கால்சியம்லாம் உள்ளே வருது, சோடியம் எல்லாம் ஹார்ட்டோட மசில்ஸ் வெளியே போகுது. இதனால வந்து உள்ள நிறைய கால்சியம் வந்து அக்குமுலேட் ஆகுது. அக்குமுலேட்னா உள்ள வந்து ஒன்று சேர்ந்துருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பண்றதுனால இந்த கால்சியம் என்ன ஆகுதுன்னா சாக்ரோபிளாசம் ரெட்டிகுலட்டோட ஒன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் மேக் பண்ணுது. இதனால வந்து இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ட்ரோபோனின் சி வந்து கால்சியமோட பைண்ட் ஆகுது. ஆக்டின் அண்ட் தென் மயோசினோடைய இன்ட்ராக்ட் ஆகிறதுனால இன்டென்சிட்டி, கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய இன்டென்சிட்டி அதிகப்படுத்துது. இதனால வந்து நம்மளுடைய ஹார்ட், அதாவது மயோகார்டியம் வந்து நல்ல ஃபோர்ஸ்ல இருந்து இன்க்ரீஸ்டு ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன், நல்ல ஸ்பீடாக கான்ட்ராக்ட் பண்ணுது. அதனால ஹார்ட்ல இருந்து பிளட் வந்து இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து ஃப்ளோ ஆகும். அப்போது கார்டியாக் கிளைகோசைட்ஸ் வந்து ஹார்ட்டை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி சஃபிஷியண்ட்டான பிளட்டை வந்து த்ரூ அவுட் த பாடி வந்து சர்க்குலேட் பண்ணுது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிட்டோம். இதோடைய ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் வந்து ஐவியில் எடுக்கலாம், ஓரலாக எடுக்கலாம். அண்ட் தென் வந்து இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிக்ல வந்து அது மெட்டபலைஸ் ஆகும். அண்ட் தென் யூரின்ல வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். இதோட தெரப்பியூட்டிக் யூசஸ் பார்த்தோன்னா சிஹெச்எஃப் ட்ரீட் பண்ணுது, அப்நார்மல் ஹார்ட் ரிதமை ட்ரீட் பண்ணுது, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், பிபி ஹைப்பர் டென்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்ட் ஃபெயிலியரை ட்ரீட் பண்ணுது, கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் தென் வந்து பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஓவரால் இந்த யூனிட்டுக்கு இந்த தெரப்பியூட்டிக் யூசஸ்லாம் வந்து காமனாக தான் வரும். இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. Thank you guys.